வணக்கம். சித்தர்களால் கண்டறியப்பட்ட 4 சித்திகளில் 2வது சித்தியான கர்ம சித்தி பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கர்ம சித்தி அப்படின்றது என்ன, அதில் எத்தனை வகையான சித்திகள் இருக்குது, அதை எப்படி நம்ம பெறுவோம் அப்படின்ற எல்லாமே இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். ஃபஸ்ட்டு கர்ம சித்தி அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். கர்ம சித்தி அப்படின்றது பலன்கள் உறுதியாக, அதாவது செய்த உடனே அதன் பலன் உறுதியாக வெளிப்படும் சக்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். யாகம், ஹோமம், மந்திரம், விரதம், பூஜை, தானம் இவையெல்லாம் கர்ம சாதனைகள்னு சொல்லலாம். இந்த கர்ம சாதனைகள் சித்திக்கும், அதாவது நிறைவேறும் நிலையே கர்ம சித்தி அப்படின்னு சொல்லலாம். சித்தர்கள் இந்த சித்தியை ஞானம் அறிதல், கர்ம சித்தி நடத்தல் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இந்த கர்ம சித்திக்கு உள்ள இருக்க 25 வகையான சித்திகள் என்னென்ன அப்படின்ட்டு பார்த்தரலாம். முதலாவது மந்திர சித்தி. மந்திர சித்தி அப்படின்றது மந்திரம் உயிருடன் வேலை செய்யும் நிலை, அதாவது சொன்ன மந்திரம் உடனே பலன் தரும் அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு மந்திரங்களையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைம்ஸ் வந்துட்டு சொல்கிற மாதிரி இருக்கும். அதாவது 100 டைம்ஸ் சொல்கிற மாதிரி, 1,00,000 டைம்ஸ் சொல்கிற மாதிரி, அப்புறம் 10,000 டைம்ஸ் சொல்கிற மாதிரி, இந்த மாதிரி ஒவ்வொரு டைம் சொல்கிற மாதிரி இருக்கும். இந்த முதலாவது மந்திர சித்தி மூலமாக நீங்கள் அந்த மந்திரத்தை சொல்வதன் மூலமாக டக்குன்னு உங்களுக்கு அந்த மந்திரத்தின் பலன் வந்துட்டு கிடைக்க ஆரம்பிக்கும். அதுதான் மந்திர சித்தி அப்படின்னு சொல்லலாம். 2வது பீஜ மந்திரம். ஓம், க்ரீம், க்ளீம், ஐம், ஸ்ரீம் போன்ற பீஜங்கள் உங்கள் கண்ட்ரோலில் இருக்கும். அதை நீங்கள் பயன்படுத்தி உங்களுக்கு தேவைப்படுறப்ப எளிதாக ஒவ்வொரு சக்கரங்களையும் ஆக்டிவேட்டும் பண்ணிக்கலாம், டீஆக்டிவேட்டும் பண்ணிக்கலாம். அதுதான் 2வது பீஜ மந்திர சித்தி அப்படின்னு சொல்லலாம். 3வது எந்திர சித்தி. நீங்கள் உருவாக்குகின்ற எந்திரங்களுக்கு உயிர் பெறும் நிலை அப்படின்னு சொல்லலாம். இந்த எந்திர சித்தி மூலமாக உங்களையும் உங்கள் கூட இருக்கிறவங்களையும் பாதுகாத்துக்கலாம். அது போக செல்வங்களையும் பெற்றுக்கலாம், சக்திகளையும் வந்துட்டு பெற்றுக்கலாம். 4வது யாக சித்தி. நீங்கள் செய்கின்ற யாகம், ஹோமம் தவறில்லாமல் உங்களுக்கு பலன்களை தரும் சித்தி அப்படின்னு சொல்லலாம். அதாவது கிரக தோஷ நிவர்த்தி, தேவைகளை நிறைவேற்றும் சித்தி அப்படின்னு கூட சொல்லலாம், அதாவது யாகம் மூலமாக. 5வது தந்திர சித்தி. உடல், மனம், பிராணம் ஒன்றிணைந்து செய்கின்ற செயல் சித்தியாகிறது தான் தந்திர சித்தி அப்படின்னு சொல்லலாம். வேகமாக பலனை வந்துட்டு நீங்கள் அனுபவிக்கலாம். 6வது ஹோம சித்தி. அக்னி மூலமாக தேவ சக்திக்குள்ளே இறக்கிறது தான் வந்துட்டு ஹோம சித்தி அப்படின்னு சொல்லலாம். அதாவது அக்னி மூலமாக நோய்களையும் தடைகளையும் உங்களை விட்டு அகற்றுவது அப்படின்னு சொல்லலாம் இந்த சித்தி மூலமாக. 7வது தேவ சித்தி. தேவதைகள் நேரடியாக காட்சி கொடுத்து அருள் பாலிப்பவர்கள், அதாவது உங்களுக்கு வழிகாட்டுறது, அப்புறம் உங்களை பாதுகாக்கிறது, இந்த மாதிரியான செயல்களை செய்கிறது இந்த தேவ சித்தி மூலமாக நீங்கள் செஞ்சுக்கலாம். 8வது தோஷ நிவர்த்தி. இந்த ராகு, கேது, அப்புறம் தீய சக்தி, இந்த மாதிரி தோஷங்கள் பற்றிய பயங்கள் வந்துட்டு உங்களை விட்டு அகன்று மன அமைதி, ஒரு பாதுகாப்பு கிடைக்கிறது தான் தோஷ நிவர்த்தி சித்தி அப்படின்னு சொல்லலாம். 9வது ரக்ஷ சித்தி அப்படின்னு சொல்லலாம். தன்னையும் பிறரையும் காப்பாற்றும் சக்தி, ஆபத்துகளிலிருந்து காப்பாற்றும் சக்தின்னு சொல்லலாம். 10வது அஸ்திர சாஸ்திர சித்தி. ஆயுத சக்திகளை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுற சித்தி. போன யோக சித்தியில் வந்துட்டு சொல்லியிருந்தேன், அஸ்திர சாஸ்திர சித்தி வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அஸ்திர சாஸ்திரங்களை கண்ட்ரோல் பண்ணுற சித்தி தான் வந்துட்டு இந்த கர்ம சித்தியில் வந்துட்டு கிடைக்கிது. அதாவது அஸ்திர சாஸ்திர சித்தி அப்படின்னு சொல்லலாம். இது மூலமாக நீங்கள் தர்மத்தை காப்பாற்றலாம். இந்த அஸ்திர சாஸ்திர வித்தையை பயன்படுத்தி நீங்கள் தர்மங்களை காப்பாற்றி அதன் பாதையில் செல்றதுக்கு பயன்படுறதான் அஸ்திர சாஸ்திர சித்தி அப்படின்னு சொல்லலாம். 11வது பஞ்சபூத சித்தி. பூமி, நீர், அக்னி, வாயு, ஆகாசம் இதையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுற சித்தி அப்படின்னு சொல்லலாம். இயற்கையை சமநிலைப்படுத்தலாம் நீங்கள் இந்த சித்தியை பயன்படுத்தி. 12வது அக்னி சித்தி. நெருப்பை அடக்கி ஆளும் சித்தி மற்றும் அழைக்கும் திறன். யாக பலன்கள், அக்னி மூலமாக செய்கின்ற அனைத்து செயல்களும் உங்களுக்கு சித்தியாகும். 13வது வாயு சித்தி. காற்று, பிராணன் இதையெல்லாம் இயக்கும் மற்றும் கட்டுப்படுத்தும் திறன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஜலசித்தி. நீரை கட்டுப்படுத்தும் திறன், அப்புறம் சுத்தி ஹீலிங் அப்படின்னு சொல்லலாம். இந்த உடல் உருவாகிறது ஒரு நீருக்குள்ளே இருந்து தான் வந்துட்டு உருவாகுது. அந்த நீரை வச்சு தான் இந்த உடலையும் நம்மளால் சுத்திகரிக்க முடியும். அது இந்த ஜலசித்தின்றது மூலமாக நீங்கள் இந்த உடலை வந்துட்டு ஹீலிங் பண்ணிக்கலாம். 15வது பூமி சித்தி. நிலத்தை கட்டுப்படுத்தும் திறன், நிலைமை மற்றும் பாதுகாப்பு அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் இருக்கின்ற சூழல்களில் இருக்க நிலத்தோட தன்மையை மாற்றுவது, அது மூலமாக உங்களை பாதுகாத்து கொள்ளும் சித்தி அப்படின்னு சொல்லலாம் இந்த பூமி சித்தி அப்படின்றது. 16வது கால சித்தி. சரியான நேரத்தில் சரியான செயல் வந்துட்டு உங்களுக்கு நிறைவேறும் சித்தி அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில பேர் வந்துட்டு இந்த டைமில் உங்களுக்கு இது நடக்கும் போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் இந்த கால சித்தி அப்படின்றது. ஏன்னா அந்த மனிதருக்கு வந்துட்டு கால சித்தி அப்படின்றது இருக்கும். அதன் மூலமாக உங்களுக்கு இந்த டைமில் இது நடக்கும் அப்படின்னு அவங்க முன்கூட்டியே உணர்ந்து உங்களுக்கு சொல்கிறது தான் இந்த கால சித்தி அப்படின்னு சொல்லலாம்.
அடுத்தது திரவிய சித்தி அப்படின்னு சொல்லலாம். பூஜை பொருட்கள் மூலமாக செய்கின்ற செயல்கள் முழு பலன்களையும் அனுபவிக்கிறது அப்படின்னு சொல்லலாம். சிறு பொருளின் பெரிய பலன் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது 18வது ஔஷத சித்தி. நீங்கள் செய்கின்ற மருந்துகள், மூலிகைகளை பயன்படுத்தி நீங்கள் செய்கின்ற மருந்து மூலமாக முழு பயன்களையும் பெறுகின்ற சித்தி. ஒரு மருந்து செய்யணும்னா அதுக்கு அந்த மருந்து வந்துட்டு உங்களுக்கு சித்தி ஆகிருக்கணும். மூலிகை மூலமாக நீங்கள் செய்கிறீங்க அப்படி, அந்த சித்தி வந்துட்டு இந்த ஔஷத சித்தி மூலமாக தான் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும். 19வது வாக்கு சித்தி. சொன்ன வார்த்தை நடக்கும், வாக்கு பலிதம் வந்துட்டு ஏற்படும். நல்லா இருன்னு சொன்னால் நடக்கும், அதே மாதிரி நாசமாக போகணும்னு சொன்னாலும் நடக்கும். அதுதான் வந்துட்டு இந்த வாக்கு சித்தி அப்படின்றது. சங்கல்ப சித்தி. எண்ணம் செயல் பலன் தடைபடாமல் எண்ணிய செயல் எண்ணியபடி நிறைவேறும் சித்தி சங்கல்ப சித்தி அப்படின்னு சொல்லலாம். 21வது திசைகள் சித்தி. அனைத்து திசைகளையும் நீங்கள் செய்கின்ற செயல் வந்துட்டு உங்களுக்கு வெற்றியை தேடி கொடுக்கும். இந்த திசையில் உனக்கு வந்துட்டு இன்றைக்கி நான் எதுவுமே நடக்காது, அந்த திசை பக்கம் போகாது, அந்த திசை பக்கம் தலை வச்சு கூட படுக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த திசைகள் சித்தி மூலமாக திசை சித்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு செயல் வந்துட்டு அகன்று அனைத்து திசைகளையும் உங்களுக்கு அந்த சரியான செயல் வந்துட்டு நடக்க ஆரம்பிக்கும். 22வது பலி சித்தி. நீங்கள் செய்கின்ற அர்ப்பணங்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்படும் நிலை. 23வது சாப அருள் சித்தி. நீங்கள் கொடுக்கின்ற சாபம் மற்றும் அருள் நியாயமாக வேலை செய், தர்ம சமநிலையின் படி அப்படின்னு அதாவது அந்த காலத்தில் சித்தர்கள்லாம் வந்துட்டு ஒருத்தவனுக்கு சாபம் கொடுக்கறதும் ஒருத்தவனுக்கு அருள் பாலிக்கிறதும் இந்த சித்தியை பயன்படுத்தி தான் வந்துட்டு செஞ்சுருக்கிறாங்க. 24வது புண்ணிய சித்தி. அதிகமாக புண்ணியம் குவியும் சக்தி, நல்ல பிறவி மற்றும் நல்ல வாய்ப்பு இந்த சித்திகள் மூலமாக, இந்த புண்ணிய சித்தி மூலமாக வந்துட்டு உங்களுக்கு ஏற்படும். 25வது கர்ம பல தியாகம். கடைசி சித்தி. நீங்கள் செய்கின்ற செயலுக்கு உங்களுக்கும் கர்ம வினை சேராத நிலை, மோட்சத்திற்கான பாதையை காட்டும் கர்ம பல தியாகம் அப்படின்னு சொல்லலாம். இவைகள் தான் கர்ம சித்திக்குள்ளே இருக்க 25 வகையான சித்திகள். இந்த சித்திகள் நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா 5 வழிகள் மூலமாக கிடைக்குது. அது என்னென்ன அப்படின்னா சுத்தமான கர்மம், மந்திர ஜபம், யாக ஹோமம், சங்கல்பம், பல தியாகம். இந்த 5 மூலமாக தான். இதில் சுத்தமான கர்மம் அப்படின்றது தர்மத்தின் வழியில் பயணம் செய்து யாரையும் துன்புறுத்தாமல் உண்மையாக ஒரு செயலில் நம்பிக்கை கொள்வது மூலமாக சித்தி அப்படின்னு இந்த மாதிரி இருக்கிறது மூலமாக உங்களுக்கு இந்த சித்திகள் வந்துட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. 2வது மந்திர ஜபம். நியாயமான விதிகளை பின்பற்றி சரியான எண்ணிக்கைகளை குரு அனுகிரகமுடன் சரியான ஓசையில் மந்திரம் உச்சரிக்கும் போது உங்களுக்கு இந்த மாதிரியான 25 வகையான சித்திகளில் கிடைக்கும். இந்த வழிகள்லையும் கிடைக்கும். 3வது யாக ஹோமம். அக்னியை முழுமையாக நம்பி சரியான நேரத்தில் சரியாக பொருட்களை அக்னிக்கு சமர்ப்பிப்பதன் மூலமாகவும் இந்த 25 சித்திகள் வந்துட்டு கிடைக்கும். 4வது சங்கல்பம். நான் எதையும் செய்யவில்லை, அனைத்தையும் ஈசன் செய்கின்றான் என்று எண்ணி பிரார்த்திப்பது மூலம் இந்த 25 சித்திகளும் வந்துட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதாவது எல்லா புகழும் இறைவனுக்கே அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அனைத்து செயல்களும் ஈசன் அருள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 2 ஸ்லோகங்கள் மூலமாகவும் உங்களுக்கு சித்திகள் வந்துட்டு கிடைக்கும். 5வது பல தியாகம். பலனை எதிர்பார்க்காமல் செய்கின்ற போது கிடைக்கிறது அப்படின்னு சொல்லலாம். பலன் மீது ஆசை இல்லாமல் ஒரு செயலை செய்கின்ற போது பலனை எதிர்பார்க்காமல் செய்கின்றப்ப இந்த 25 சித்திகளில் ஏதாவது ஒரு சித்திகள் வந்துட்டு உங்களுக்கு வசப்பட ஆரம்பிக்கும். இந்த 5 வழிகள் மூலமாக ஒவ்வொரு சித்தியும் இங்கே உள்ள அனைத்து மனிதர்களுக்கும், அதாவது சக மனிதர்களுக்கும் சித்திக்குது. கர்ம பலன்களை சரியாக கையாள்வதன் மூலமாக சரியான சித்திகள் சரியான முறையில் கிடைக்கிது. எல்லாருக்குமே இந்த சித்திகள் வந்துட்டு கிடைக்கும். இவனுக்கு கிடைக்கும், இவனுக்கு கிடைக்காது அப்படிலாம் கிடையாது. கர்ம பலன்கள் உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா இந்த கர்ம சித்தியில் இருக்க 25 வகையான சித்திகளில் ஏதாவது ஒரு சித்தி வந்துட்டு உங்களுக்கு வசப்படும். ஆல்ரெடி வசப்பட்டும் இருக்கும், ஆனால் அது உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் இந்த செயல்களை செய்கிறது மூலமாக உங்களுக்கு எந்தெந்த சக்தி வசப்பட்டிருக்குன்னு நீங்கள் பார்த்துக்கலாம். எந்த சக்தி நமக்கு வசப்படலை அப்படின்றதும் பார்த்துக்கலாம். வசப்படுறது எப்படி அப்படின்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ அடுத்த வீடியோவில் 3வது சித்தி ஞான சித்தி பற்றி சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.